வைஜெயந்தி என்னாச்சு? என்னாச்சு? அந்த இந்திராணி என்ன வெட்டதுக்கு அருவாமனையோட வந்துட்டு இருக்கா. ஐயோ, எனக்கு எல்லாமே தெரியும் வைஜெயந்தி. கவிதாவுக்கு ஏன் இப்படி ஆச்சு, எதனால அவ கர்ப்பம் கலைஞ்சதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும் வைஜெயந்தி. ஆனந்தி என்கிட்ட சொன்ன. உன் மேல அவனுக்கு இருக்கிறது காதல் இல்ல நட்டாஷா, ஒரு ஈர்ப்பு. அதுக்காக உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சான். உன் மேல இருந்த ஈர்ப்பு குறைஞ்ச உடனே உன்னை விட்டு விலகி போக பாக்குறான். உமா, உமா, என்ன நீ கூப்பிட்டீங்களா? நீ போய் கவிதாவை பாத்தியா? எங்க நீ? வைஜெயந்தி என்னதான் போக விடவே இல்லையே, பிரச்சனை பண்றாங்களே அதுக்கு. அதுக்காக போகாம இருந்தா சரியாயிடுமா? சரி, நீங்களும் வாங்க போய் பார்க்கலாம். என்ன பேசுற நீ? நான் எப்படி வர முடியும்? வைஜெயந்தி வீட்டுக்காரங்க எங்க மாமா வீட்டுல சம்பந்தம் பண்றாங்க. இந்த நேரத்துல நான் வந்தனா அப்புறம் வைஜெயந்தியோட கோவத்தை நான் வாங்கி கட்டிக்க வேண்டியதா இருக்கும். எங்கடி அவ? எங்க அவ? சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பொறுமையா இருக்குது. அம்மா கொஞ்சம் நில்லுங்களே. அம்மா ஒரு நிமிஷம் இருங்களே. சாவடிச்சுடுறேன். ஏய், அதோ தரடி. தரடி கதவை. தரடி. இப்ப கல்லிட்டு இருக்க. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? ஏய், என் பொண்ணை அடிச்சு அவளை கீழே தள்ளி அவ வயித்துல இருக்கிற குழந்தை கலைஞ்சு போற அளவுக்கு பண்ணிருக்க. என்ன வேணும் உனக்குங்கிற? ஏய், இப்போ என்ன பண்ணுங்க? நான் தான் பண்ணேன். அதுக்கு என்ன பண்ணு இப்போ? என்ன பண்ண முடியல? என்ன? செத்த போடி. ஏய், என்ன மேல கை இப்ப பாரு நீ உனக்கு. வைஜெயந்தி சும்மா இரு. அவ என்ன செஞ்சு போயிருக்கா நானும் பாக்குறேன். என்கிட்டயா? போடி இந்த பக்கம். ஏய்! வைஜெயந்தி, வைஜெயந்தி, வைஜெயந்தி. என்ன வளரு? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஏன், எனக்கு என்ன? நான் நல்லதா இருக்கேன். என்ன? அந்த இந்திராணி உன்னை வெட்டுற மாதிரி கனவு கண்ட. ஹே, அந்த கிழவி எனக்கு கனவுல தான் வெட்ட முடியும். ஆமா, இத சொல்லதான் நீ வந்தியா இங்க? கனவுதான், ஆனா இப்ப அதை நினைச்சா கூட நெஞ்சு பதறுது. ஐயோ, நீ வேற. போய் படு போ. போ. நில்ல. என் வீட்டுக்காரர் வேற இல்ல. நான் உன் கூடவே ரூம்ல வந்து படுத்துக்கிறேன். என்ன பாக்குற? நீ பயப்படுவேன் தான் நான் வரேன். நான் பயப்படுவேன்? ஆமா, வா.
இந்திராணி உன்னை வெட்டுற மாதிரி கனவு கண்டேன். கனவுதான், ஆனா இப்ப நினைச்ச கூட நெஞ்சு பதறுது. என்ன வைஜெயந்தி, எழுந்துட்டியா? ஆ, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் என் ரூமுக்கு போகிறேன். அப்பா வைஜெயந்தி, என்னாச்சு? என்னாச்சு? அந்த இந்திராணி என்ன வெட்டுறதுக்கு அருவாமனையோட வந்துட்டு இருக்கா. ஐயோ ஐயோ, அந்த ஆனந்தி எல்லாத்தையும் சொல்லிருப்பா போல இருக்கே. அந்த பொம்பளை கோவப்பட்டு வெட்ட வரா. இப்ப என்ன பண்றது? நான் கண்ட கனவு பழிச்சிருச்சு ஆண்டவா. ஏய் ஜப்பான் மூஞ்சே, கதவு தரடி. ஏய் தரடினா. வேண்டாம் வைஜெயந்தி, எனக்கு பயமா இருக்கு. மீனாட்சி வேற வீட்ல இல்ல. என்ன பண்ண போறாலும் தெரியலையே. ஏய் இப்ப திறக்க போறியா இல்லையா? தோறாங்கறல்ல. கதவு திறக்கறீல, கதவை உடையட்டுமா? தரடி கதவை. ஏய் என்னது பொம்பளை வெட்ட வரா? உமா, யாராவது வாங்க வாங்க. ஏய் ஐயோ, யாராவது வாங்க. நீ வா. நில்ல. என்ன எதுக்கு இப்ப கத்துற? நீ தானே இந்த வெட்ட வந்த? உன்னை யாரு வெட்ட வந்தா? பின்ன இது தூக்கிட்டு ஏன் என்ன வேகமா விரட்டிட்டு வர? ஐயோ, நீ எதுக்குடி தேவையில்லாம என்ன பார்த்து பயந்து அந்த ரூமுக்குள்ள போன? அது அது வந்து நீ வெட்டதா வரேன்னு நினைச்சு பயந்து போய் ஓடிட்டேன். நான் காய்கறி நறுக்கி என் பொண்ணுக்கு சமைச்சு எடுத்துட்டு போலாமே நினைச்சா நீ இன்னமும் வெட்ட வர குட்ட வர நீட்டு இருக்கிற. நானும் என் பொண்ணு கவிதாவுக்கு குழந்தை கலைஞ்சு போச்சேன்னு கவலைப்பட்டுன்னு கிடக்குறேன். நான் வெட்ட வரேன்னு தேவையில்லாம என் மேல பழி போட்டுன்னு கிடக்குறேன். இந்த பாரு, மரியாதை இப்ப ஓடி போயிடு சொல்லிட்டேன். அண்ணி இங்க வாங்க. வாங்க அண்ணி, வாங்க போடி. வாங்க அண்ணி, கதவை சாத்துங்க. ஐயோ அண்ணி, அவங்க யதார்த்தமா தான் வந்திருக்காங்க. நீங்க தான் எங்க அப்பா குதிர்க்குள்ள இல்லைன்னு காட்டி கொடுத்திருப்பீங்க. ஆமா வைஜெயந்தி, நான் கூட ரொம்ப பயந்தே போயிட்டேன். நல்ல வேளை அந்த பொம்பளைக்கு இன்னும் விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன். ஆண்டவன் காப்பாத்திட்டான் நம்மள. அண்ணி, ஆனா உங்களுக்கும் லைட்டா ஒரு பயம் இருக்கு அவங்க மேல. ஏய், என்ன என்ன பயம்? யார்கிட்ட பயம்? திடீர்னு அருவாமனை எடுத்துட்டு வந்தா டென்ஷன் ஆயிட்டேன். இவ்வளவு பெரிய அருவாமனை பார்த்தா யார்தான் பயப்படாம இருப்பாங்க? மொத்தபடி திருப்பி கொடுத்தேன்னு வெய், அவ தாங்கவே மாட்டா. என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்புதான் வைஜெயந்தி. நல்ல வேளை அந்த வாயாடி ஆனந்தி இப்ப வரைக்கும் போட்டு கொடுக்காம இருக்காளே. அவ மட்டும் ஏதாவது உளறி வச்சுட்டா அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியல. ஆனா அவ சொல்லாம இருக்கிறது தான் ரொம்ப அதிசயமா இருக்கு. சொல்லட்டும், யார்கிட்ட வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும், நான் பாத்துக்கிறேன்.
எதுக்கு கூப்பிட்டீங்க? உங்களை தான். என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? எனக்கு எல்லாமே தெரியும் வைஜெயந்தி. கவிதாவுக்கு ஏன் இப்படி ஆச்சு, எதனால அவ கர்ப்பம் கலைஞ்சதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும் வைஜெயந்தி. ஆனந்தி என்கிட்ட சொன்ன. இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? இது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு உனக்கு தெரியுமா? ஏங்க நீங்க வேற. அவ ஏற்கனவே வீக்கா இருந்திருப்பான். கரு கலையிற ஸ்டேஜ்ல இருந்திருப்பான். காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதையா. நான் ஏதோ அவளை லேசா தொட போக இப்படி ஆயிடுச்சு. நீங்க என்னவோ பழைய ஏன் தலையில போட பாக்குறீங்க? நீ பேசுறது உன் மனசுக்கு சரின்னு படுதா? நீ அவளை கீழே தள்ளி விட்டதுனாலதான் அவளுக்கு கர்ப்பம் கலைஞ்சு போயிருக்கு. அது உனக்கும் நல்லா தெரியும். இப்ப வரைக்கும் இந்த விஷயத்தை நான் யார்கிட்டயுமே சொல்லல. குறிப்பா என் அம்மா கிட்ட சொல்லல. ஆனந்தி கிட்ட கூட நான் இது சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு கவிதா பாவம் வைஜெயந்தி. இப்படி நடந்து கூட அந்த பொண்ணு உன்னை காட்டி கொடுக்கல. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நீ பல தடவை கோவப்பட்டு பேசுவேன்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயத்தை நீ செய்வேன்னு நான் எதிரே பார்க்கல. ஏங்க எத்தனையோ தடவை உங்க அம்மா கூட அந்த கவிதாவை அடிக்கிறதுக்கு கை ஓங்கிருக்காங்க. ஆமா, கை ஓங்கிருக்காங்க தான். ஆனா ஒரு நாளும் அடிச்சது கிடையாது. நீ அவளை கோபமா கீழே தள்ளி விட்டுருக்க. உனக்கு அப்படி என்ன அடக்க முடியாத கோபம்? உன் கோபத்தினாலே அந்த பொண்ணோட வயித்துல இருந்த பிஞ்சு பலி ஆயிடுச்சு. குழந்தை இல்லைன்னா அதோட வருத்தம் வேதனை எல்லாமே எனக்கு தெரியும் வைஜெயந்தி. ஆனா நீ என்னடானா அவ்வளவு ஈஸியா அந்த குழந்தைய அழிச்சிருக்க. இந்த பாவத்துக்கு நீ எங்க எப்ப போய் பிராயச்சித்தம் தேட போறேன்னு எனக்கு தெரியல. இப்படி எல்லாம் பேசி என்ன உங்க பக்கம் இழுக்க பாக்குறீங்களா? நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இப்போ நான் போய் உள்ள சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. அப்படி சொன்னா என்ன நடக்கும்னு உனக்கும் நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். என்னங்க மிரட்டி பாக்குறீங்களா? இத பாரு, பாதிக்கப்பட்டவங்க கோவத்துக்கு முன்னாடி உன் கோவம் எல்லாம் செல்லுபடி ஆகாது. எங்க அம்மா யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. அவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல வைஜெயந்தி. ஆனந்தி கிட்டையும் உன் புருஷன் கிட்டையும் நான் வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன். எந்த காலத்திலயுமே இந்த விஷயம் யாருக்குமே வெளியில தெரியக்கூடாதுன்னு. இது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இது போ, நீ போய் பண்ண பாவத்துக்கு கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. கோயில் கோயிலா போய் வேண்டிக்கோ. இது பார், உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அத முதல்ல செய். கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொன்ன இருந்தா இந்த வீட்டுக்கு வந்து சோற தின்னுவி அடி. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு தடவை இல்லடி 1000 தடவை சொல்லுவேன். நீ என்னதான் தலைகீழா நின்னு தண்ணிய குடிச்சாலும் இந்த ஆளுக்கு நீ பொண்டாட்டி இல்ல, பொண்டாட்டி ஆக முடியாது, வப்பாட்டி தான். அங்கிள். கிருஷ்ணா உட்கார். என்ன அங்கிள் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க?
அந்த கைராசி வீட்டு விருந்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே நட்டாஷா ரொம்ப அப்செட்டா இருக்கா. நாங்க எப்படிப்பா சந்தோஷமா இருக்க முடியும்? என்ன ஆண்டி, அங்க நடந்தது எதையும் இன்னும் அவன் மறக்கலையா? எப்படி மறக்க முடியும்? அந்த ஆனந்தி அவ்வளவு மோசமா நடந்திருக்கா. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், அந்த ஆனந்தி கதையை நான் முடிச்சிடுறேன்னு. நீங்க தான் பெருசா அதை கண்டுக்கவே இல்லை. இப்ப யார் கஷ்டப்படுறது? நம்ம நட்டாஷா தானே. அதோட அவ மொத்த நிம்மதியும் போச்சு. உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? என்ன 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? அங்கிள் உங்களை தான் கேட்குறேன். சரி ஓகே, நான் நட்டாஷாவை போய் பார்த்து பேசிட்டு வரேன். நட்டாஷா, நட்டாஷா, இப்படி எத்தனை நாளைக்கு தான் இருக்க போற நட்டாஷா? எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா தான் இரேன். எப்படி இருக்க முடியும்? அந்த ஆனந்தி ஒட்டு மொத்தமா என்னோட சந்தோஷத்தையும் என்னோட அமைதியும் கெடுத்துட்டா. உன் அமைதியை கெடுத்தது அந்த ஆனந்தி இல்ல, சரவணன். சரவணன் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஆமா, ஏன் அன்னைக்கு அந்த கைராசி வீட்டில் உன் ஆனந்தி அவ்வளோ பேசினால, அதுக்கு அந்த சரவணன் அவளை என்ன பண்ணான்? அவளை அப்படியே விட்டுட்டு அமைதியாக தானே இருந்தான். உன்னை பத்தி என்ன கவலைப்பட்டான்? சரவணன் நினைச்சிருந்தா அந்த ஆனந்திக்கு அன்னைக்கே ஒரு முடிவு கட்டியிருக்கலாம். ஆனா சரவண மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லை நட்டாஷா. இதை நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறியோ? இன்னும் சொல்ல போனா ஆனந்தியை தான் அவன் பொண்டாட்டியா நினைச்சிட்டு. கிருஷ்ணா, டென்ஷன் ஆகாத நட்டாஷா, நான் சொல்றது தான் உண்மை. உன் மேல அவனுக்கு இருக்கிறது காதல் இல்லை நட்டாஷா, ஒரு ஈர்ப்பு. அதுக்காக உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சான். உன் மேல இருந்த ஈர்ப்பு குறைஞ்ச உடனே உன்னை விட்டு விலகி போக பார்க்கறான். ஆனா நீயும் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவன் கொஞ்சம் பயந்துட்டான். அதுக்கப்புறம் உன் கூட ரகசியமா குடும்பம் நடத்திட்டு அப்படியே நம்ம வீட்டில் கொஞ்ச நாள் ஓட்டலான்னு இருக்கான். உண்மையாவே அவனுக்கு மேல காதல் இல்லை நட்டாஷா, காதல் இல்லை. ஏய், என்னாச்சு கிருஷ்ணா? சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ ரிலாக்ஸா இரு,
எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நட்டாஷா. ரிலாக்ஸ்.